ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்தும்படிக்கு அல்லது சீர்படுத்தும்படிக்கு சில காரியங்களை நமக்கு அவர் புரிய வைக்க விரும்புகிறார். சிலருக்கு அது புரிகிறது, சிலருக்கு புரியாது, சிலருக்கு புரிந்தாலும் புரிவது போல் நடிக்கிறவர்களும் உண்டு. ஆமென். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது போல் சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது, சிலருக்கு புரியாதது போல் நடிப்பார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியும். புரியல சொல்லும் போது எனக்கு புரியல, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன புரிஞ்சுது சொல்கிறேன், எனக்கு புரியாதா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்த படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவையெல்லாம் பாவம்? ஆமென். இன்று இந்த நாளை நாம் எவையெல்லாம் பாவம் என்று ஞானிக்க போகிறோம். சொல்லுங்க பக்கத்தில், எவையெல்லாம் பாவம்? ஆமென். எபிரேயர் 12:4 வாசிக்கிறோம். பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் நீங்கள் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று போடப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தியாவது பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேயரில் எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது பாவத்தினாலே. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் ஆத்மாவுக்குள்ளே ஒரு மரணம் வருகிறது, அவன் ஆவியிலே ஒரு மரணம் வருகிறது. அந்த மரணம் என்னவென்று சொன்னால் சரீர பிரகாரமான மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம். ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து ஆராய்ந்து செயல்படுகிறான். ஆனாலும் பாவத்திற்கு சம்பளம் மரணம். ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது மாதம் முழுக்க வேலை செய்து முடிவிலே சம்பளமாய் சில ஆயிரங்கள் கிடைப்பது போல பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சம்பளமானது மரணமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? நீங்கள் பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து போர் செய்வதில் ரத்தம் சிந்துகிற அளவு, ரத்தம் சிந்தியாவது பாவத்தில் இருப்பேன் என்கிற ஒரு உணர்வும் அந்த எண்ணமும் அந்த மேன்மையான உபகாரத்தின் அந்த ஐக்கியமும் இன்னும் வரவில்லையே என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்களுக்கு அழகாய் சொல்கிறார். ஆமென். எவையெல்லாம் பாவம் என்று பார்க்கும்போது நம் ஜீவியத்தில் எவையெல்லாம் பாவம்னா நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லை? வெத்தலை பாக்கு போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது மற்றும் ஒரு சில எக்ஸட்ரா சபையில் சொல்லக்கூடாது சில காரியம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சொல்லுவோம். சிலர் பார்த்தீங்க, சில சொல்லுவாங்க சினிமா பார்க்கறது, இதெல்லாம் சொல்லிட்டே இதெல்லாம் பாவம் இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் வேதம் நமக்கு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு சில காரியங்களை பாவம் என்றால் என்ன அல்லது எவையெல்லாம் பாவம் என்று நமக்கு சொல்லுகிறது. ஆமென். எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம். அன்றியுமின் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. ஒரு மனுஷன் பாவம் செய்திருப்பதாக அவனுக்கு பாவத்தை இவன் தேடி போறதில்லை, பாவம் அவனை தேடி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த லோன்ல மாட்டுறாங்க பாருங்க. லோன்ல மாட்டி லோன் ஆகிறதுக்கு அது காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா லோன் காரணம் அவன் தான் தேடி வரான் இல்லை? ஒரே ஒரு கார் வாங்கி பாருங்க இல்லை? ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா தினந்தோறும் ஒரு 10 ஃபோனாவது நம்ம உலகத்திலேயே ரொம்ப சிறந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி ஃபோன் பண்ணுவான். சார், உங்களுடைய இஎம்ஐலாம் தடை இல்லாமல் உங்கள் ஸ்கோர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பண்ணது லோனை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாரு, இந்த கஸ்டமர்ன்ற வார்த்தை எங்கே வந்திருக்கும்? கஸ்டமர்னா மாட்டினா கஷ்டப்பட போகிறேன், அதுக்கு தான் உன் பேர் கஸ்டமர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒருவேளை அது வேறு அர்த்தம் இருக்கலாம், நான் சும்மா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஆமென். ஹூ இஸ் த கஸ்டமர்? நீ வந்து மாட்டி என்ன பண்ண போகிற? கஷ்டப்பட போகிற. டிமார்ட் ஆரம்பிச்சுருக்காங்க பாருங்கள், யாருமே சொல்லிடாதீங்க. எல்லாம் ஜனங்க போய் வாருன்னு வாருது. நீங்கள் அங்கே இருக்கிற பொருளை வாட்ச் பண்ணி பாருங்கள், ஒரு பொருளை கம்மியாக வச்சு ஒரு பொருளை பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஏற்றி
நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபர், அந்த ஆஃபர் லிஸ்ட்டு தான் பார்க்குறோம். ஆஃபர் என்ன பண்ணுறோம், அந்த ட்ராலி வரை கையில் கொடுத்துட்றான். போகும்போது வாட் பைக்கிட்ட ஸ்ட்ரெச்சரை கொடுத்த மாதிரி போட்டு வாங்கிட்டு வந்துடுற மாதிரிங்க. இல்லை அதெல்லாம் ட்ரிக்ஸு, அதெல்லாம் ஒரு வியாபார ட்ரிக்ஸு. நீ அப்போல்லாம் பலசர கடைக்கு போனீங்கன்னா அண்ணாச்சி உட்காந்துட்டு இருப்பாரு. இப்படி பார்த்து அண்ணாச்சி அந்த லைபாய் சோப் கொடுங்க, 1/4 கிலோ உளுத்த பருப்பு கொடுங்கன்னு கேட்போம். இப்போலாம் அப்படி கிடையாது. ட்ராலியை கையில் கொடுத்த உடனே அதுவும் போகும்போது நம்மளவோ தீவிரவாதி மாதிரி செக்கிங் வர கிங் செக் பண்ணி அனுப்புகிறான். ஏன் நம்ம மேலே யாருக்கு என்ன இல்லை நம்பிக்கை இல்லை, உள்ளே அனுப்புகிறான். உள்ளே அனுப்புறது ஒரு ட்ராலியை கையில் கொடுத்து நம்ம தள்ளிகிட்டே போனால் கண்கள் பார்ப்பதெல்லாம் வாங்க தோணுது. அதுவே ஒரு பாவம் தான். ஏமே துணி கடைக்கு போனோம்னா உள்ள 1001 புடவை அடைக்க வச்சிருப்பான். வெளியே இருக்கிற பொம்மை மேலே இருக்கிற புடவை தான் நம்ம கண்டு போகும். ஏமே அது பேர் தான் ஃபேன் ஷர்ட். கூட உள்ள நிறைய ஃபேன் ஷர்ட் இருக்கும். அந்த இதில் நிற்குது பாருங்க, இந்த ஃபால்கான நிற்குது பாருங்க ஒரு பொம்மை. நான் அடிக்கடி பார்ப்பேன். இவ்வளோ உயரத்து ஆள் இருப்பான்ற பேர்லாம். இந்த கண் என்ன பண்ணுது, எங்கே தேடியும் விழுது போதான் பார்க்குது. கண்ணால் தான் விழுந்தாங்க ஏவாள். ஆமென். கண்ணான சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் கெட்டதாய சரீரம் முழுவதும் இருளாகவே உன் கண்ணை நல்லா பாதுகாத்துங்க. ஆமென். அன்றியுமின் மகனே, கர்த்தருடைய சிச்சை அற்பமா எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. அவர் சில நேரத்தில் சிக்ஷித்து கடிந்து கொள்கிறார், அந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகாதே. ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த கண்ணானது தேவனுக்கு பிரியமானதாய் பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பலன் எதுவாக இருக்கிறது, மரணம், ஆவிக்குரிய மரணத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய ஜீவியத்தில் நம்ம சில காரியங்களில் சீர்பொருத்த வேண்டியது ரொம்ப முக்கியமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிற, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஆமா, பாவம் என்கிற ராஜ்யத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? விசுவாசத்தினாலே. ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், பாவம் என்கிற ராஜ்யத்தை எதனால் ஜெயிக்க முடியும்? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. பாவமும் ஒரு ராஜ்யம் தான். அது என்ன பண்ணுது? தனக்குரியவர்களை அது அழகாய் தனக்குள் அது இழுத்துக் கொள்ளுகிறது. மதுபான கடைகள் அநேகரை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிறது. சினிமா திரையரங்குகள் அநேகரை அவரிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிறது. மொபைல் போன்றிருக்கிற பலவிதமான காரியங்கள் அது அவரிடத்தில் அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறது. உலக பிரகாரமான அக்கிரமத்தின் காரியங்கள் அவைகளை அவர்களுடைய காரியங்கள் பார்க்கும்படிக்கு அவைகள் சில காரியங்களை, எப்படி ஆகிலும் பாவத்திற்கென்று ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினால் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் நீதி நடப்பிக்க முடியும், விசுவாசத்திலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஓகே, கம் டு தி பாயிண்ட். எவையெல்லாம் பாவம் என்று சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். சாதாரணமான காரியம் தான். எவையெல்லாம் பாவம் என்று நான் பார்க்கும்போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 பிரகாரமாக சபை கூடும் போது வராமல் இருப்பது பெரிய பாவம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 10:25, சிலர் சபை கூட விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல். எபிரேயர் 10:20 பிரகாரமாக சபை கூடுதலை விட்டு விடுவது பாவமே. ஆமென். ஃபர்ஸ்ட் பாவம் என்ன பாவம்? என்ன பாவம்? காது கேட்டவங்களா ஆமென் சொல்லுங்க. காது எடுத்துன்னு வந்து ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ திரும்ப சொல்லட்டுமா? சபை கூடுதலை விட்டு விடுவது பாவம். ஃபர்ஸ்ட் பாவம் என்ன? சபை கூடுதலை, சபை கூடு வரும் போதெல்லாம் அது வராமல் அல்லது விட்டு விடுவது பாவம். ஃபர்ஸ்ட் பாவம் இது. அப்போ பவுல் அவர் சொல்றாரு, நீங்கள் அநேகர் விட்டு விடுவது போல் நீங்களே விட்டு விடாதீர்கள். இது ஒரு பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தில், ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில், தேவநாமத்தை உயர்த்த வேண்டிய சமயத்தில் தேவனோடு ஐக்கியப்படாமல் விசுவாசத்திலும் அவர் வார்த்தையிலும் வாழாதபடிக்கு சபை கூடுதலை விட்டு விடுவது பாவமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், முந்தானத்தோடு வெள்ளிக்கிழமை கூட ஈவினிங் சபை இருந்தது. மழை, நிறைய பேர் யாருமே வரல. நேரி பேருன்ற பாரு, நல்ல காலத்தில் யாரும் வரமாட்டாங்க, அல்ல சுத்தமாக வரல. அப்படி நான் கிளம்பி தான் இருந்தேன். தெரியுமா, நான் சொன்னேன் நம்ம கிளம்பி இருப்போம், யார் வரக்க நம்மள பண்ண போயிட்டு வேலை ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கவனிங்கள், சபை கூடுதலை விட்டு விடுவது ஒரு பாவம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை, அது ஒரு தவறு இல்லை. மழையினாலே தடை வர முடியும். நான் உதாரணமாக சொல்கிறேன். இன்னைக்கு நேரம் இருக்கிறது, சமயம் இருக்கிறது, ஆனாலும் சபை கூடுதலை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அல்லேலூயா.
இந்த பாவம் எப்பேற்பட்ட பாவமா, நம்மை பாதாளத்திற்கும் உலகத்திற்கும் இருக்கிற எல்லா விதமான அசூசியான காரியங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு, தேவ ராஜ்யத்திலே உட்காராதபடி தடை பண்ணுகிறது சபை கூடுதலை விட்டு விடுகிற ஒரு பாவம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்டுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்டுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்கள், முதலாவது அவர்கள் சபை, அவர்கள் அந்நியத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? தேவனை ஆராதிக்கிற இடத்துல சரியா கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போது உபதேசம் பெரிய மாறுபட்ட காரியம் அல்ல. தேவனை ஆராதிக்கிற சமயத்தில் கர்த்தரை முழு மனசோடு ஆராதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாவம் என்ன? ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு எவன் ஒருவன் சபை கூடி வரும்போது அவன் ஆராதிக்காமல் காணப்படுகிறானோ அவன் பாவம் செய்கிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதிலே பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலர் உபதேசம் என்ன சொல்கிறது? மற்றவர் பாவத்தை மன்னிக்க சொல்லுகிறது, மீறுதல்களை மன்னிக்க சொல்லுகிறது. ஒருவருக்கு ஒருவர் பாருங்கள், அந்நியத்திலும் என்றால் மாறாத ஐக்கியம் என்று பொருள். ஆமென், மாறாத ஒரு ஐக்கியம். சபைக்கும் நமக்கும் ஒரு மாறாத ஐக்கியம் நமக்கு தேவை. ஆமென், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நாள் இன்று அகமழுகுவோம், தேவ சமூகத்திலே பாடி அவனாவது மகிமைப்படுத்துவோம். காரணம் என்ன? அந்யுன்யமான நெருக்கம் நமக்கும் சபைக்கும் உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, நாமே தேவனுடைய ஆலயம். ஆனாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தை விரும்புகிறார். இந்த ஆலயம் ஆண்டவர் ஆராதிக்கணும், இந்த ஆலயம் கர்த்தரை உயர்த்தணும், இந்த ஆலயம் தேவ சமூகத்தில் தேவனையே நோக்கி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப பாருங்கள், சபை கூடி வராமல் இருப்பது முதலாவது பெரிய ஒரு பாவம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை என்னை நான் ரீசார்ஜ் பண்ற ஒரு நாள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளிலே என் ஆத்மாவுக்குள்ளே, என் சரீரத்திற்குள்ளே, என் உள்ளத்திற்குள்ளே ஒரு புது பலத்தை நான் பெற்றுக்கொள்கிற நாள். ஞாயிற்றுக்கிழமை உயிருள்ள தெய்வத்தை முழுமனதோடு ஆராதிக்கிற ஒரு நாள். ஆமென், அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக என் நேரத்தையும் என் சமயத்தையும் என் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை நான் தேவ சமூகத்திலே கூடி வரும்போது, அங்கு ஆராதிக்கும் போது தேவ சிங்காசனம் அசைக்கப்படுகிறது. அதனாலே என் வேண்டுதல்கள் அவர் சமூகத்திலே கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, சபை கூடுதலுடைய பெரிய மேன்மை என்ன? ஐக்கியம், அந்யுன்யம். ஐக்கியம், ஐக்கியம் ஒரு காரியம். எப்படி ஒரு மண்ணையும் ஒரு தண்ணீரையும் சேர்த்துட்டா அது எப்படி ஐக்கியமாக மாறுகிறதோ, அது எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொருக்குள்ளே அந்நிய ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சபை கூடி வருவதெல்லாம் நாம் கூடி வருகிறோம். நாம் கூடி வருவது ஓகே. இரண்டாவது காரியம், சபைக்குள்ளே விசுவாச மக்களுக்குள்ளே நல்ல ஐக்கியம் தேவை. ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா ஒட்டவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒட்டாத கேஸ் அது பரலோகத்தில் ஒட்ட போகிறதே கிடையாது. ஏமே, ஒட்டாத கேஸ். ஒரு சகோதரன் சொல்றாரு, நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் பிரதர், சைலண்டாக ஆண்டவர் ஆராதிப்போம், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நான் கேட்டேன், பாஸ்ட்டுக்காவது தெரியுமா அப்படின்னா, அவர் தான் நாங்கள் போகும்போது பார்க்குறாரு, அவ்வளோதான், மற்ற யாரும் எங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நாளில் இயேசு வருவார்னா எல்லாம் பரலோகம் போயிட்டாங்கன்னா, ஒருவேளை நீ கைவிடப்பட்டு போயிட்டுனா ஆண்டவர் ஒருவேளை பாஸ்டர் கூப்பிட்டு, ஒருவேளை இல்லை விசுவாசியை கூப்பிட்டு, இவங்க யார் தெரியுமா, இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இவங்க உங்கள் சபைக்கு வந்தாங்களே வேணா, நாங்கள் இவங்களை பார்த்ததே இல்லை விசுவாசிக்கு சொன்னாங்க வச்சுக்கலேன், நம்ம கெட்டி போச்சு. சபை கூடுதலும் இரண்டாவது அந்நியத்திலும் நம்ம நிறைந்திருக்கும் போது, மூணாவது பாருங்கள், அப்பம் பிட்குதலிலும் திருவிருந்து. திருவிருந்து என்பது ஏதோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ன்றது ஒரு பெரிய ஒரு ராஜபோஜனம், ஒரு கம்யூனியனு, சில சபையில் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. இந்த திருவிருந்தின் மாபெரும் நோக்கம் என்ன? நம்மை கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய உறவை ஏற்படுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. முதலாவது, சபை கூடுதலை விட்டு விடுவது ஒரு பெரிய ஒரு பாவம். ஆமென். ஒருவேளை அந்த பாவத்தை செய்திருப்போம், ஆனால் ஒரு விஷயம் நம் மனம் கசந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். ரொம்ப நெருக்கம், ரொம்ப சிக்கு, தவிர்க்க முடியாத காரியம், வர முடியல, அதனால பிரச்சனை எல்லாம் இருந்தோம். ஏமே, சபை கூடுவது அத்தனை மேன்மையான காரியம். சபை கூடுதலை விட்டு விடுவது ஒரு பெரிய பாவம். இரண்டாவது காரியமாக, பரிசுத்த பந்தி எடுக்காமல் இருப்பது ஒரு பாவம். என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். ஒருவன் சுத்தமுள்ளவனாய்
பிரயாணம் போகாதவனாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காமல் போனால் அந்த ஆத்துமா தொலைச்ச வருகிறது. தன் ஜனத்தார் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தான் தன் பாவத்தை சுமப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவன் சுத்தமுள்ள, ஃபர்ஸ்ட் வேர்டை கவனிங்க, ஒருவன் சுத்தமுள்ளவனாக இருந்தும் அல்லது அர்ஜென்டா எமர்ஜென்சி பிரயாணம் போகாமல் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காமல் போனால் அந்த ஆத்துமா தொடர்ச்சியா வருகிறது. தன் ஜனத்தார் இராமல் அறுப்புண்டு போவான். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். இரண்டாவது பாவம் என்ன? பரிசுத்த பந்தி பங்கு பெறாமல் இருப்பது பாவமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தி பாருங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ரெண்டு காரியம் பிரிக்கலாம். ஒன்று, பங்கு பெறாமல் போவது பாவம். இரண்டாவது, மீறுதலோடு பங்கு பெறுவது பாவம். ஆமென். மீறுதலோடு, அக்கிரம சிந்தையோடு, மனம் திரும்பாமல் எடுக்கிற பரிசுத்த பந்தியும் பாவமாய் மாறிவிடுகிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சபைகள் எல்லாம் நிறைய சபை முந்தின சபை பிந்தின சபையாக மாறுகிறது. பிந்திய சபை முந்தின சபையாய் மாறுகிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தையும் உலக பிரகாரமான காரியங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக நினைக்கிறாங்க. ஆமென். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த 4 வசனத்துல ஒரு பாவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் யூஸ் பண்ற ஆபரணங்கள் இங்கே பாவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நல்லவனை அப்பொழுது அவர்கள் காதணிகளையும் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை புதைத்து போட்டார். அதனுடைய 1ஆம் வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 1ஆம் வசனம் எல்லாம் எடுங்க. இரண்டாம் வசனம் பாருங்கள். அப்போது யாக்கோபு தன் வீட்டை தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற, நல்ல கவனிங்க, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். வாசிங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட என்றான். பாருங்க, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் தங்கள் காதணிகளையும் கொடுத்து, கவனிங்க, நிறைய பேருக்கு இதெல்லாம் பாவமாகவே தெரியாது. உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து இதெல்லாம் பாவம் சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு ஆவாதும் கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் எழுதுவோம். அப்படித்தானே? நாடகம் பார்க்குறது பாவம், டிவி பார்க்குறது பாவம். நான் சண்டே கிளாஸ் படிக்கும் போது அப்படிதான் கேட்டேன், எதெல்லாம் பாவம் நாங்கள் பாருங்க. ஒரு பையன் சொல்றான், வீட்டில் டிவி இருக்குது பாவம் அப்படின்னு பார்த்தா எல்லா வீட்லையும் டிவி இருக்குது பாருங்க. அது எதுக்கு யூஸ் பண்றதுன்றது தான் மெயின். இங்க பார்க்கிறோம், இங்க எழுதப்பட்டிருக்கிற வசனத்தில் எது அந்நிய விக்கிரகம் என்று தெளிவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் நம்மிடத்தில் அந்நிய தெய்வங்கள் உண்டா அப்படின்னு நிதானிச்சு அறிந்து பார்க்கணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். காதல தண்ணி போன ஓட்ட வெளியே வர்றது ஓட்ட போட்ட ஆண்டவர் கம்பல் போடுறது ஒரு ஓட்ட போட்டு வச்சிருக்க மாட்டாரா? இதெல்லாம் பேச வச்சிங்களேன், நெருப்பியோ திருப்பீங்க. என்னடா இது? ஒருத்தர் சொன்னாரு, கொஞ்சம் கடினமாக பேசாம சபை காலி ஆகிடுது. இந்த சபை காலியானா நுங்கம்பாங்க சபை போயிடுவேன். நுங்கம்பாங்க சபை காலி ஆயிடுச்சுன்னா வேற என்ன போக வேண்டியதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, அந்நிய தெய்வம் சொன்னது அவங்களுக்கு புரியுது. எது அந்நிய காரியங்கள். அது போலதானே திருவிருந்து எடுக்காமல் இருப்பது ஒரு பாவம். திருவிருந்து பங்கு பெற போறீங்களா, அந்த மாதம் திருவிருந்து எடுக்கலையா, மைண்டில் வச்சுங்க, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. அன்றைக்கு திருவிருந்துன்னு அசால்ட்டு, ஆராதனை அசால்ட்டு. ஃபோன் பண்ணி ஆராதனைக்கு லீவ் வேறு கேட்குறான் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியாது பிரதர், கொஞ்சம் என்ன பண்ணீங்க
அட்ஜஸ்ட் பண்ண நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு. கோபம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் ரொம்ப உக்கிரமுள்ள தேவன். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ளவனாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எவன் சுத்த இருதயம் உள்ளவனோ அந்த இஸ்ரவேலே உனக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திருவிருந்து 2 விதம். ஒன்று, திருவிருந்தில் பங்கு பெறாமல் இருப்பது பாவம். இரண்டாவது, திருவிருந்தை சரியான ஒழுங்கில்லாமல் எடுப்பது பாவம். நான் சொல்லுகிறேன், சபையில் ஒன்று சொல்றாங்கன்னா அப்படிங்கிற இப்படி கருத்துக்குங்க. ஆமென், அல்லேலூயா. தேவையில்லாத படனை விட்டு அதான் திருவிருந்தின் ஐக்கியமே. நம்மை தான் தரணும். ஆண்டவரே, எது எனக்கு தேவையில்லை, எது எனக்கு வேண்டாம். இந்த நண்பன் தேவையில்லையா, தேவையில்லை. இந்த உறவு தேவையில்லையா, தேவையில்லை. உங்களை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பாங்க, சத்தியத்தை நடக்கும்படி புத்தி சொல்லுவாங்க, எவையெல்லாம் பாவம் என்றும் சொல்லுவார்கள். ஆமென். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:18 வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களை கொண்டு எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்கு ஒப்புரவாகுவதே பரிசுத்த பந்தியின் பெரிய ஒரு ஐக்கியம். ஆமென், அல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு இங்கு குறைவில்ல பலரை கூவிய கொடுப்பாரே. கூடும் நமக்கு இங்கு அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம், இயேசு கிறிஸ்து வேகம் சீக்கிரம் வருகிறார். ஆமென். அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, கவனிங்க, அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஊழியம் தெரியுமா? ஒப்புரவாக்குதல் ஊழியம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். திருவிருந்து எடுக்கிறவங்க, திருவிருந்தில் பிரவேசிக்கிறவர்கள் அவங்களும் ஒப்புரவா இருக்கணும், மற்றவங்களையும் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தில் இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியம் என்ன? தூதரின் ஊழியம். தூதர்கள் எப்படி பணிவிடை செய்கிறார்களோ அதே போல இது ஒப்புரவாக்குதலின் மேன்மை என்ன? ஒருவன் இடறி போகும்போது, ஒருவன் சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது அவனை வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் பலப்படுத்தி திரும்ப தன் நிலைக்கு கொண்டு வருவதே ஒப்புரவாக்குதலின் ஊழியம். மனத்தளவு எல்லாருக்குமே வருங்க. எங்கள் அப்பா இறந்து போனார் பாருங்க, அப்போ எங்கெல்லாம் மனத்தளவு வந்துச்சு. அப்படியே விட்டோம்னா ஊழியம் அம்போன்னு போயிட்டு இருக்கோம். நான் யோசித்தேன், இப்போ அங்கே இருக்கிற விசுவாசி எல்லாமே எங்கள் அப்பா சம்பாதிச்சு தான். கர்த்தர் ஆண்டவர் அவர் கொடுத்து கிருபினாலே சம்பாதிச்சு தான். ஒவ்வொரு முறை சண்டே ரொம்ப பக்கம் சபைக்கு காலை இருக்கும்போது நினைப்பேன், ஆண்டவரே அவங்க பட்ட பிரயாசம், ஆமென், அவர் பட்ட பாடு, அவருடைய நிந்தை. நான் அடிக்கடி யோசிப்பேன், இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கலாமே. 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா ஆமா எல்லாத்தையுமே. ஆனாலும் தேவனுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. யோபு சொல்றார், அவர் வாரிக்கொண்டு போகிறார், அவரை கேள்வி கேட்பான் யார்? ஆமென். சில சொல்லுவாங்க பாருங்க, விபத்தில் இறந்தவங்கள, ஐயோ விபத்தில் இறந்தாங்க, ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்தா கூட பரவாயில்லையே, நோய் வாய்ப்பட்டா சொல்லிப்பாங்க, ஐயோ இந்த நோயா வரணும் அவங்களுக்கு, அவங்க ஆண்டவரெல்லாம் தேடினாங்களே நோய் வந்துச்சு. ஒரு மனிதன் மரித்தாக வேண்டும். அவன் எப்படி மரித்தாலும் அவன் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி மரித்திருந்தால் கிறிஸ்துவின் ரத்தம் அவனுக்காய் பரிந்து பேசும். அல்லேலூயா. ஏதோ திருவிருந்து எடுக்கும்போது அசால்ட்டா வாங்கி வாயில போட்டு வரீங்க. திருவிருந்து எடுத்துட்டோம், ரசத்தை குடிச்சிட்டோம், அப்பத்தை சாப்பிட்டோம், அது கையில வாங்கும்போது ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம் ஆண்டவரே. அதான் ஒப்புரவாக்குதல் ஊழியம். அவர் சரீரம் நம் இருதயத்திலே, நம் சிந்தையிலே, நம்முடைய அவயங்களிலே அவைகள் உட் பிரவேசிக்கும் போது அது ரத்தமாய் மாறும்போது, அந்த 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 ரொட்டியும் அந்த ரசம் ரத்தமாய் மாறும்போது நம் இருதயத்திற்குள்ள போகிறது.
ஒவ்வொரு அவர்களுக்குள்ளே போகும்போது ஒரு புதிய பலத்தையும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற சக்தி அது நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தைங்க பிறந்த சில நாள் தான் இருக்கும். அவங்க அம்மா சொல்றாங்க இப்பவே கோதனை படம் அது இஷ்டத்துக்கு தான் அது பண்ணான். எதில் அடிச்சுக்கிறதுனே தெரியல. இந்த 2 மைக்கில் அடிச்சா என் மண்டை தான் உடைய முடியுது. சின்ன பேபி அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவா. இதெல்லாம் நாங்களாம் எவ்வளோ பாவம் தெரியுங்களா? மெல்லவும் முடியாம, அடுத்து முழுங்கவும் முடியாம, ஒரு பிரின்ஸுக்கு ஒரு முறை ஒரு இளவரசி மாட்டிக்க பாருங்க. ஆப்பிள் இங்கே பிரின்ஸ் ஸ்னோ ஒயிட் தானே, ஸ்னோ ஒயிட் இங்கே ஆப்பிள் மாட்டிக்கிற மாரி மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. நான் சொல்லுகிறேன் தேவஜனமே, ஒவ்வொரு வாக்குதலின் ஊழியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரை குறித்து கவலைப்படாத. அவர் சொல்றாருப்பா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். மூன்றாவது காரியமாய் கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம். மூணாவது பாவம் என்ன பாவம்? எத்தனை பேர் எழுதுறீங்க எழுத்தாளர்களே? இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே, பெரிய செய்தின்னு சொல்ல வரல, இந்த செய்தி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாள் இந்த செய்தி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆமென். கர்த்தர் உங்களை பயன்படுத்த நினைச்சு பயன்படுத்தினார்னா இந்த செய்தியை நீங்க வேற கோணத்தில் வேற மாதிரி பேசலாம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க. நாங்க பாருங்க, கைக்குள்ள அடங்கி சொல்லுங்க பாத்தீங்க, அடங்கி இருங்க. ஆமென். அடங்கி இருங்க. அடங்க மறு அத்து வீரலாம் கிடையாது. சொல்லுங்க, அடங்கி இரு. சொல்லுங்க பக்கத்தில், அடங்கி இரு. சொல்லு, அடங்கி இரு. அதான் நம்ம ஊர்ல கொஞ்சம் ஜென்ரலா கொஞ்சம் ஓப்பனா சொல்லுவாங்க, அடக்கி வாசிமா. என்ன சொல்லுவாங்க? அடக்கி வாசி. சில பார்த்தீங்கன்னா டெத்தில் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. வந்து என்னக்கா எப்படிங்கிறாங்க எல்லாம் திரும்பி என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பேர் தான் என்ன வாசி? அடக்கி வாசி. சபை யாரையும் பிரம்மாண்டமானவளாய் மாற்றுவது இல்லை. பேசலாம். அல்லேலூயா. ஓப்பனா சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். நானே திருவிந்து கொடுக்குறேன், அவனே என் எதிர்ப்பு குஷ்டு வந்து நிற்கிறான்னு சொல்லுங்க. அவனை நான் திருவிந்து கொடுக்குறேன். ஊர்ல ஒரு சாவு வந்து அவனே எதிர் வந்து குஷ்டு வந்து என்னை பாத்திரம் மறைச்சு போறான். அடுத்த திருவிந்துக்கு அவனே வந்து அந்தோர் பண்ணிருக்கிறான். என்ன பண்றது? சில சொல்லுவாங்க திருவிது கொடுக்க கூடாது, தாம்சன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அந்த கதை வேற, அந்த கதை வேற. இனி கொடுக்கல என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுடைய பர்சனல் லைஃபோ அவன் மீறுதல் யாரும் பேச மாட்டாங்க. எப்படி நம்ம சித்தப்பா கொடுக்காம போலாம், எப்படி கொடுக்காம போலாம், எப்படி என் பிள்ளைக்கு கொடுக்காம போலாம், அவன் கட் பண்ணு. யாருக்கு இருக்குது? ஒண்ணுக்குது வேற போலான்ற மாதிரி. ஒன்னு சிஎஸ்ஐ, இன்னொருத்தருக்கிறாரு. நல்ல கவனிங்க. ஒண்ணுக்குது வேற போலாம் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒண்ணுக்குது வேற போலாம் கதை தெரிஞ்சுங்க, கை தெரிஞ்சு. ஒண்ணுக்குது வேற போலாம் ஒரே ஆள். அது கூட நான் சொல்லி ஒண்ணுக்குது வேற போலாம் ரொம்ப பழைய கதை. அது கூட தெரியாதா உங்களுக்கு? நேரம்லாம் இல்லை, கதை சொல்றது நம்ம இங்கே வரல. ஒண்ணுக்குது வேற போலான்னா அது ரொம்ப வேஸ்ட். அது தவறால இல்லை, கொஞ்சம் மாதிரி இருக்கு. டைமுக்கு சொல்லணும். நீங்க கீழ்ப்படிந்தும் அடங்காமல் இருப்பது பாவம். எந்த சபையும் ஒருவரை நீதிமானாய், பரிசுத்தமானாய், உண்மையுள்ளவனாய் மாற்றுவது இல்லை.
சர்ச் ஆஃப் காடா இருக்கலாம், ஐபிசியா இருக்கலாம், கர்மேல் தேவசபையா இருக்கலாம். சபை ஒருவரை மாற்ற முடியாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஒரு கீழ் மேல வருது. சபை ஒருவரை மாற்ற, இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு போறான், இங்கிருந்து கொடி பிடிச்சிட்டே போறான், போயிட்டு அங்க எல்லா தர வேண்டியதெல்லாம் முடியெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஜபமான கைடி போட்டு வரும்போது பாண்டிச்சேரியை டச் பண்ணாம வர்றது இல்லை. அது அவன் என்ன பண்றது இல்ல, மாத்த முடியல. ஏசிக்கு போறான், ஏஜிக்கு போறான், சர்ச் ஆஃப் காடுக்கு போறான். சிபிஎம் பிரிஞ்சவங்க தான் இவங்க எல்லாமே. சிபிஎம் தான் மெயின் பெந்தேகோஸ்தே சபை. சிபிஎம் பிரிஞ்சு தான் ஏசிஏ, அப்புறம் சர்ச் ஆஃப் காடு, ஐபிசி எல்லாம் பிரிஞ்சுது. எந்த சபையும் ஒருவரை மாற்ற முடியாது. நம்மள நினைச்சுப்போமே, நம்ம ஒரு சபையில தான் வந்திருப்போம், நம்ம எவ்வளவு மாறி இருக்கிறோம். கேளு பக்கத்துல, என்கிட்ட மாற்றங்க நீங்க பாத்தீங்களா? ஹalleluya. கை ஊத்தி கேளுங்க. என்கிட்ட சீடி கை ஊத்து. அது ஏவது வேண்டாம், கொஞ்சம் பாட்டிக்கோ சொல்லு. கை ஊத்து. என்கிட்ட எப்பயாவது நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை பாத்தீங்களா? ஆனா நிறைய மாற்றத்தை தேவையில்லாத பார்த்துருப்பீங்க. உண்மையா பொய்யா? அதுதான் கீழ்ப்படிந்து அடங்காம இருப்பது பாவம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரட்சிப்படைய வழி இல்லை. சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கலப்பையில கை வச்ச பின்னு பார்க்கவே கூடாது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே. போன வாரம் நம்ம சபையில் ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு. ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்துச்சு. திங்கக்கிழமை பிறக்க போதா? பிறந்துச்சா? செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை பிறகுது. நிற மாச கர்ப்பிணி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டு போகுது. சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சீவ்டு அந்த ஸ்டிப்பில் காட்டினதுமே ஃபர்ஸ்ட் போடுறதுன்னா டாக்டர் சொல்றாங்களே இல்லையோ, இவங்களா பெட் ரெஸ்ட், அதோடு சர்ச்சை பக்கம் திரும்பி அதை கீழ்ப்படியாமல் என்றது. திங்கக்கிழமை வந்து போகுது, சாரி ஞாயிற்றுக்கிழமை வந்து போகுது. அவர் சொல்றார், ஐயா நான் ரொம்ப நாள் ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்த்துக்கிறோம். நிறைய பேருக்கு ஆண் குழந்தைனா தான் ஸ்பெஷல் பாருங்களேன், அப்படி ஆயிடுச்சு. அதான் சோறு கூட போடாது. ஆமாம், அது என்ன பண்ணோம், பொண்டாடி பிச்சு கட்டினேன் சீலாமா எடுத்துட்டோமா, எங்க பைக் எடுங்க எடுத்துட்டோமா, மாவு வாங்கினோட்டமா, இப்படி நீ சொல்லி பாரு. நேற்று என்ன ஒருத்தர் சொன்னேன், வரண்டா நைனா நேரம் ஒருத்தருக்கு சொன்னேன், நேரம் வரும் பண்ணிட்டேன் போட்டேன் ஐயோ எஸ் ஐ முடிச்சிட்டேன். வேற வேலை இருக்குதா? நேரம் வரும். இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பொருந்துயா. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறீங்களோ, நேரம் வரும் கும்மாங்குத்தா குத்துவாங்க. அங்க சொல்ல முடியாது. இங்க அம்மா சொல்லுமா, தலைவலிக்குதுமா, டீ போடும், டீ போட நான் வந்துக்கிறேன் அப்படின்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும். அங்க சொல்லுவாரு, ஏய் போய் டீ போட்டு போட்டுங்க. இங்க அம்மா சொல்ல பெருக்குமா, நான் என்னால பெருக்க முடியாது, நான் என்ன படிக்கிறேன் பெருக்க முடியாது. அங்க மாமியார் சொல்லும், புது பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? புது பொண்ணு நெருப்பு எடுத்துருவாமா, பின்னாடி உங்களுக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? புது பொண்ணு கூப்பிட்டு நெருப்பு எடுத்துருவாமான்னா, நெருப்பை எப்படி கையில் எடுத்துட்டு வருதுன்னு கேட்டான். புரியுதா உங்களுக்கு? நெருப்பு எடுத்துருவா எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை புரியல? ஏங்க உங்களுக்கு புரியாம சொல்றேங்க. மாமியார் விளக்கெடு வச்சுட்டு அம்மா கொஞ்சம் நெருப்பு எடுத்துருவாமா, நாங்களா என்ன பண்ணோம் சொல்லிச்சான். மாமி இது நெருப்பு எப்படி நான் எடுத்துட்டு வருது? அப்போ சொன்னாங்களா, புது பொண்ணு நெருப்பு எடுத்துன்னு வாச்சான். அப்போ வந்து நெருப்பு எடுத்துருவோன்னு சொல்லிச்சான் பாருங்க. அப்போ சொன்னாங்களா, பின்னாடி உங்களுக்கு இருக்குது. ஆகையினாலே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், சபைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படியலைன்னா எந்த மேல்படி போகவே முடியாது. ஆமென்.
அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:13 வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆமென். எவைகளை கற்றுக்கொண்டு எவைகளை நிலைத்திருக்கிறாயோ அவைகளை உன் இருதயம் உனக்குள் உணர்த்தும், உன் உள்ளம் அவைகளை செயல்படுத்த தூண்டும், உங்கள் செவிகள் அவைகளை கேட்கும், அதனால் நற்பெயர் உங்களுக்கு உண்டாகும். சொல்லுங்க பதில, கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதலை கொண்டு வாங்க. நான் முதலே சொன்ன பாருங்க, எந்த சபைனாலும் உங்களை கீழ்ப்படிதல் கொண்டு வர முடியவே முடியாது. எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருப்போம், எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ பிரசங்கம், கிரேஸ் பிரசங்கம் கேட்டிருப்போம், ஹைப்பர் கிரேஸ், கிரேஸ் ஹைப்பர் கிரேஸ், நியூ கவர்னன்ட்டு, பெண்டிகாஸ்டல் லெவலில் எவ்வளோ பிரசங்கம், இவ்வளோ கேட்டிருப்போம். ஆனால் ஒன்று மட்டும் வரல. என்ன வரல? கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வரல. ஏன் வரல தெரியுமா? இந்த கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படியாமை ஆதியிலேயே பிறந்த ஒரு பாவம். இந்த பாவம் நேற்று இன்னைக்கு பிறந்த பாவம் கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையானது. பிசாசுக்கு தெரிந்ததெல்லாம் வெறுமையாக்கும். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். ஆமா, 7ஆம் வசனம் பாருங்கள். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறானவரினால் உங்கள் கவலைகள் அவர் மேல், உங்கள் கவலைகளை யார் மேல் வச்சிருங்க? நீங்கள் கீழ்ப்படிக்கிறது உண்மையானால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் சொல்றேன் பாருங்க, போராட்டமும் நிந்தையும் அவமானமும் நம்மளை தேடிதாங்க வரும். அல்லேலூயா. உன் வீட்டாரே உனக்கு உங்க பொறுமையை சோதிக்க, உங்க உண்மையை சோதிக்க, நீங்க பாவத்தில் வாழ்றீங்களா நீதிமான் இருக்கிறான்னு சொல்லி சோதிப்பதற்கு பிசாசு ஜப்பான்ல ஒருத்தர் கொண்டு வர மாட்டான். ஆமென். பாகிஸ்தான்ல ஒருத்தர் வர மாட்டான். யார் தான்? உன் வீட்டாரே. உன் வீட்டாரே உனக்கு சத்ருவா மாறுவான். ஆனால் சத்துரு சோதித்திட தேவ தெரியல பாட்டு திரும்ப தெரியல. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். அப்ப யார் உத்தரவு அனுப்புறது? தேவன் அனுப்புறாரு. கொஞ்சம் சோதிச்சு பாருப்பா அவங்கள. அவங்க வாயை கொஞ்சம் சோதிச்சு பாரு. கோல்கேட்ல பல் வளர்க்குறாங்களா, பெப்சோட வளர்க்குறாங்களா, அப்படி அதுக்கா இவங்க வாயை என்ன பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரூ வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி பாருங்க. சில வாயில லூஸா இருக்கும் பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? சில வாயை என்ன பண்றாரு? சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயை டைட் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் வாயை டைட் பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஏன் கண்ண முடியும் தெரியுமா? எத்தனை பேர் உண்மையை சொல்றீங்கன்னு கண்ண முடியும். நான் பார்க்க வேணான்ட்டு எத்தனை பேர் சொன்னீங்களோ சொல்லியோ. என் வாயை கொஞ்சம், என் கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தா உண்மை பார்க்கணும். என் கண்ணு மட்டும் பார்த்துக்கினேன். வாயெல்லாம் தூசிச்சா, வாயெல்லாம் பாவம் இருந்தா, வாயெல்லாம் பொய் இருந்தா, வாயெல்லாம் பிதற்றுகிற வார்த்தையே இருக்குமானால் அதில் ஆசீர்வாதம் வராதே. கீழ்ப்படிதலை கேட்கிற செவியும் கீழ்ப்படிதலை இதயத்திலே உண்டாக்குகிற உம்முடைய வசனமும் என் ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அவைகளினாலே வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். ஒருத்தர் விசாரிங்க. விசாரிக்கிற மைண்ட் இருந்தா விசாரிங்க. சொல்லுங்க பாருங்க, ஒருத்தர் விசாரிங்க. விசாரிக்கிற மைண்ட் இருந்தா விசாரிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு அவர் விரும்புகிற காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? அவரோடு கூட கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? எப்படி கீழ்ப்படுறோம்? யோசித்து பாருங்க. எப்படி கீழ்ப்படுகிறோம்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அபிஷேகப்பட்டிருக்கிறேன்னு சொல்றான், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றான். ஆனாலும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல், ஆமென், அல்லேலூயா, நிறைய காரியங்களை பார்த்து 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 சோர்ந்து போய் நான் கூட சில நேரத்தில் சில முடிவெல்லாம் எடுப்பேன். இதெல்லாம் அவ்வளோதான் ஆண்டவரே, இதெல்லாம் எப்படி தான் சோர்ந்து போய் அப்புறம் உபத்திரம் வந்ததும் குத்துது. ஆமாம், சவுலை கேட்குறாரு, சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு சரியாப்பா? நல்ல காஞ்சு போன முள் இருக்கும் பார்த்தீங்களா, கீழே விழுந்து போய் அதை போய் செருப்பு எல்லாம் வேண்டி வச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? வாவ், அப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? முள்ளு பார்த்துருக்கீங்களா? முள்ளு செடி
சைடில் இருக்க பார்த்துட்டு போவோம். சொன்ன மாதிரி நான் சொல்லுகிறேன், தேவஜனமே, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையில முடிஞ்சா கீழ்ப்படி வாழணும். இல்லை என்ன பண்ணோம், பின்மாறி போயிடணுமா, அப்படி இல்லை. ஆண்டவரே, எனக்குள்ளே அந்த கீழ்ப்படிதலை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. நான் கீழ்ப்படின ஆண்டவரே. நான் உண்மையா சொல்றேன், சில விசுவாசிகளை பார்த்து நான் பொறாமப்பட்டதும் உண்டு. எதுக்கு பொறாமலாம் கேட்காதீங்க, அவங்க வச்சுக்கிற பொருளால அதனாலலாம் கிடையாது. அவங்க விசுவாசத்தை பார்த்து, அவங்க உண்மையை பார்த்து, அவங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறத பார்த்துட்டு நானே நினைப்பேன், ஆண்டவரே இப்படி கூட வச்சிருக்கிறீங்களா. நம்ம சபையில இருக்கிறாங்க, நம்ம 2 சபையில எந்த சபையும் பேச விரும்பல. எல்லா சபையிலும் நிறைவும் இருக்கிறது, எல்லா சபையிலும் குறைவும் இருக்குது. சபையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, யாரெல்லாம் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் நினைக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே, நேரம் ஆயிற்று. 4வது கடைசி காரியமாக, பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். 1 சாமுவேல் 3:13 வாசிக்கிறோம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் யாரு, ஏலி அறிந்திருந்தும், நான் வசனத்துக்கு சொல்றேன், அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனபடினால், அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கடைசியாக சொல்றேன், பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சுக்கமா தாயே, கள்ளமின்னும் காணலிலே பிள்ளையவன் பிற கையிலே, இல்லாத கள்ளவும் எல்லாம் இடையிலே வந்தது என்று பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சுக்கமா தாயே. மெயின கிறிஸ்தவ தாயே, கிறிஸ்தவ தகப்பனே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது நீங்க திரும்ப நீங்க கவனிக்கிறீங்க தெரியல, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை எவ்வளவு சைலண்டா இருக்கலாம், எவ்வளோ ரீதியில, சில ரீதியில சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். அல்லேலூயா, சொல்ல பக்கத்தில் பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளை விசாரிக்காமல் இருக்குது பாவம். பிள்ளைகள் மேல் அன்பு கூறாமல் இருப்பது பாவம். பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னு பார்க்காம இருக்கிறது பாவம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். அதனால் தான் ஏலின் கழுத்து முறிந்து சத்தான். ஆமென். அப்படியே சும்மா காட்டுக்கு மாதிரி விட்டு வளர்க்காதீங்க. பஸ்ஸில் ஏறி ஃபுட்போர்டில் காலை கீழே தேய்க்கிறது பார்த்துறீங்களா? அப்படி செருப்பு டான்னு தேய்ச்சின்னு வருது. அப்புறம் கீழே வந்து வாரிட்டா சாட்சி வந்து சபையில் வந்து, கர்த்தர் என் மகனை கைவிட்டார், என் மகனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்திருந்தேன். அடங்கா பிடாரி, அது வளர்ந்து தப்பு பண்ணும்போது அது எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு அது சரி பண்ணி பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன பாருங்க, சின்ன குழந்தை அது இப்பவே என்ன பண்ணுதான், அது இஷ்டத்துக்கு தான் பண்ணுதான். திரும்ப சொல்றேன், ஆமென். அது இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா 5 வளையாது 50. நல்லா கவனிங்க, ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நம்பிடலாம். சைலண்டா இருக்கிறாங்க பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், பிள்ளைங்க முகத்துக்கு முன்னாடி புகழாதீங்க. பிள்ளைங்க முகத்துக்கு முன்னாடி. 2வது, பிள்ளைங்களை இந்த ராஜான்னு கூப்பிடுறது, தங்கம்னு கூப்பிடுறது, எப்பான்னு கூப்பிடுறது, எம்மான்னு கூப்பிடுறது, நைனான்னு கூப்பிடுறது, மைனான்னு கூப்பிடுறது, குயிலுன்னு கூப்பிடுறது, மயிலுன்னு கூப்பிடுறது, வைரன்னு கூப்பிடுறது, இன்னொன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை தான் கூப்பிடல. அதுக்கு என்ன ஆளு தெரியுமா? திமிரு தானா. எங்க அப்பா இருந்த, எங்க அப்பா என்னை கூப்பிடுவார் ஒரு குரல், இப்போ கூட அந்த குரல் என் காலம் அப்படியே இருக்குது, ஒரு மாதிரி கூடுவார் பாருங்க. உள்ளங்காலது உச்சந்தலை அடிக்கணும், டிங்குன்னு பெல்லு. சாதாரணமா எது கூப்பிட்டாரு ஆல்ரெடி வந்தா போய் கேட்டு சாதிட்டு வந்தாரு. ஏதோ பாம்பு வந்து படாத்து நிக்கிறது கூட ரோஜ் மாறு கூடுவார், அடிவார் பாரு அந்த குரல.
நீ என்ன பண்ணிக்கிற? எப்பா புட்டு, அது கொஞ்சம் தேனை கொஞ்சம் ஊத்தி, ரெண்டாவது புட்டு சாப்பிட்றதுக்கு தூக்கி அது ரோடெல்லாம் திரியுது. என்னை பாரு, என் பிள்ளையப்பா, நான் வீட்டுல சோற பாரு, கிணத்தை பாரு, நான் செய்யறதுதான் நான் சொல்றேன். பிரைட்ஸ் இன்னும் நேற்று அடி வாங்க கேட்டுப்பாங்க. சின்ன சின்ன தப்புலாம் அடி விழுந்துக்கினே இருக்கும். இதுவரை என் பிள்ளைங்களை எம்மா எப்பான்னு விட்டு கேட்டு பாருங்க. வாப்பா போப்பா, பிள்ளைய கையால தெளிவா கத்துக்கணும். பிள்ளை அடக்காமல் இருப்பது பாவம். ஏலியின் பிள்ளைகள் பேலியால் பிள்ளைகளா இருந்தார். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. பிள்ளைகளுக்கு பண்ணணும், வசதி பண்ணணும், அதுக்கு இந்த வசதி தேவைன்னு பண்ணணும். ரெண்டாவது, இந்த வசதிக்கு இது பாத்திரவானா பாருங்கள். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் என்று ஜீவமுற்று புறப்படும். பிள்ளைகள் சொல்ல வேண்டும், எல்லா காவலோடும். ஆமென். எல்லா காவலோடும். ஒரு பிள்ளை கல்லூரிக்கு போச்சுனாலே இந்த ஆக்டிவிட்டியே மாறிடுது பாருங்க. பேண்ட் மாறிடுது, சட்டை மாறிடுது, ட்ரெஸ் மாறிடுது, பேச்சு மாறிடுது. லிப்லாக் போட்டா கூட மைல்டா போனன்னு தெரியல, நல்ல கூத்து கட்டுற மாதிரி லிப்ஸ்டிக் வச்சு ஊன்னு வாயை வச்சுக்கின்னு இந்த ஐப்ராவில் சீவிக்கினே இல்ல. நான் சொல்லுகிறேன், சொல்லுகிறது பாருங்கள், எல்லா காவலோடும், எல்லா காவலோடும். நீதிமொழிகள் 4:27 பாருங்கள். எல்லா காவலோடும் உன்னை காத்துக்கொண்டு, அப்ப ஜீவன் புறப்படும். காவலோடு காத்துக்கொண்டு 4:27 வலதுபுறமும் இடதுபுறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமையான காரியங்களுக்கு. ஆமென். எப்படி உன் கண் கெட்டதா இருந்தாலும் போல நம்முடைய வாய் நல்லவைகளையே பேசணும். அல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் நம்மை நாமே தானே தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நான் சொல்லுகிறேன், மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆமென். மற்றவருக்கு போதிக்க அழைத்திருக்கிறார். மற்றவரை கிறிஸ்துவத்தில் கொண்டு வர நம்மை அழைத்திருக்கிறார். முதலாவது நம்மை நாம் சரியாய் சீர்படுத்திக் கொள்வோம். ஆமென். உலகம் வேற மாதிரி தான் இருக்கும். உலகத்திற்கு தான் சிந்திக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் கீழ்ப்படிதலையும் என் பிள்ளைகளை உமக்குள் வளர்ப்பதையும். நீதிமொழிகள் 1:23 பாருங்களேன். கடைசியா 1:23 என் கடிந்து கொள்ளுங்கள் திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்ன பண்ணுங்க? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இன்னைக்கு சபைக்கு எத்தனை பேர் வரலையோ அவங்களை நீங்க முடிவு கடிச்சிக்கணும். கேட்டு பாருங்க. உப்புகளுக்கு உதவாத காரியம் சொல்லுவான். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசு தம்முடைய வார்த்தையினால் தமக்குள் இருந்த மகிமையின் சாயலை நம்மை தரித்ததின் பெரிய நோக்கம் என்ன? என் கடிந்து கொள்ளுதலுக்கு இவர்கள் திரும்புவார்கள் என்று எண்ணத்தோடு. ஒரு காரியம் சொல்ற பாருங்க, பரலோகத்தை விட நரகத்தில் ஜனம் போட்ட நெறி இருக்கும் போது அது உண்மை. நம்ம ஒத்துக்கினாலும் சரி, ஒத்துக்கா விட்டாலும் சரி, பரலோகத்தை விட பாட்டு வேணா பாடலாம். பரலோகத்தை ஹவுஸ்ஃபுல் ஆக்குவோம், நரகத்தையே எம்டி ஆக்குவோம், அப்படி பாடிக்கலாம். ஆனா இன்னைக்கு போற போக்குல சபைகளில் எத்தனை பேர் பரலோகம் போவான்றதே தெரியல. கேளு பக்கத்துல, போவீங்க? நீங்க போவீங்களா? பயமகத்தன எனக்கு பயமகத்த சொல்றதுக்கு வருவீங்களோன்ற மாரி இல்லை, போவீங்களா? இந்த மலையாளிஸ் இருக்கிறாங்க பாருங்க, கேரளா மலையாளிஸ். இங்க யாரும் மலையாளி இல்லை, அதனால தப்பிச்சோம். அவங்க எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் வெளிநாட்டு போயிடும், எப்படி ஆகிலும் நகை என்ன பண்ணோம் அவன் மைண்ட்ல வந்தான். இங்க ஒரு தம்பி நம்ம பென்சன் இப்ப பக்ரீன்ல இருக்கிறான் பாருங்க. பக்ரீன் அவன் தான் எங்க சொன்னானே, என்ற அங்கிளே, நாங்கள்லாம் எங்க கேரளாத்தில் எப்படி ஆகல, நாங்க வெளிநாட்டுக்கு
அதுவும் அவங்க அதிகமாக விரும்புவது கனடா அண்டு லண்டன். கனடாவுக்கும் லண்டனுக்கு நாங்கள் போனோம். நல்ல எண்ணம். அவங்க வாழ்க்கையில் என்ன எண்ணம் இருக்குது? முன்னேறணும், உயரணும். அங்கே உயர்வான், அங்கே போய் நல்லா கஷ்டப்படுவான், பணங்களை அனுப்புவான். இங்கே என்ன பண்ணுவோம்? வீடு வாசல் நல்லா கட்டி எல்லாம் வாங்குவான். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகும், சில கோடிகளை சேர்த்துட்டு சில நல்ல இடத்தெல்லாம் வாங்கிட்டு ஃபேமிலியோடு என்ன பண்ணுவான்? இங்கே செட்டில் ஆகிடும். அங்கேயோ ஹாப்பி, இங்கே வந்தாலும் ஹாப்பி. கர்த்தருடைய கடிது கொள்ளுதலுக்கு செவி கொடுங்கள், எங்கே போனாலும் மேன்மை அடைவோம். ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களையும் மூடி. ஹல்லேலூயா. 4 விதமான பாவங்கள். சபை கூடும்போது வராமல் இருப்பது பாவம், பரிசுத்த பந்தியில் பங்கு பெறாமல் இருப்பது பாவம், கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம், பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். எல்லா கண்களை மூடி இதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ரட்சிப்படாய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. கரங்களை உயர்த்தி. ரட்சிப்படாய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. இந்த 4 விதமான காரியத்திலும் 4 விதமான ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இதை நான் சிறு வயது முதலே கடைபிடிக்கிறேனே அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம் இருதயத்தில் காணப்படுகிற மாற்றத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பிள்ளை வளர வளர அது வளரணும், ஞானம் வளரணும், அறிவு வளரணும், சரீரம் வளரணும். இதுதான் வளர்ச்சி. ஆள் வளர்ந்துட்டு அறிவு வளரணும் வேஸ்ட்டு, அறிவு வளர்ந்துட்டு ஆள் குட்டையான வேஸ்ட்டு. எல்லாம் வளரும். அதுபோல நான் கிறிஸ்துவோடு இருக்கிற நான் வேண்டாத பாவம், விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்திற்குரிய காரியம் என்னில் இல்லாமல் போயிருக்கிறதா? நம்மை நாம நிதானித்தறிந்தால் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்காமல் ராஜ்யத்தில் சேர்ப்பார். உங்களை நீங்களே திரும்பி பார்த்துங்க, மற்றவங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரி பாருங்க. என்னை நிதானித்தறிகிறேன். தேவையில்லாத காரியம், தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத சுவாபம் இதயத்தில் உண்டா? I learned myself. உங்களை நீங்களே படிச்சு என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவங்களை கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சுத்தமாக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்கள் கரங்களை கர்த்தர் பார்க்கட்டுமே. யார் கண்ணை திறக்காதீங்க. ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் பாருங்க. யாருமே இங்க இயேசு போல பர்ஃபெக்டான மனுஷன் ஒருத்தரும் கிடையாது. ஏதாவது ஒரு காரியம் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா மனுஷன் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு மூலையில் அங்கங்க இருக்கும், ஏதாவது இருக்கும். எங்களை நாங்கள் நிதானி தருகிறப்பா. அவரோடு கூட பறந்து போவதற்கு பெரிய தடையே இந்த பாவம் என்கிற ஒரு பெரிய பாரம். பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்துரு மரணம். சத்துருவை அவர் கொன்று பாவத்திற்கு மறிக்கும்படி, நீதிக்கு பிழைக்கும்படி வச்சிருந்தார். ஆனாலும் சில நேரங்களில் நம்ம சுயரூபம் வெளியே வரும் பாருங்க, நம்ம திரும்ப சேத்துல பொத்துன்னு விழுந்துடுறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்ச ஒரு குழந்தை திரும்ப சேத்துல விழுந்துடுற மாதிரி பரிசுத்தமாக இருக்கிற நம்முடைய ஜீவியத்தில் திரும்ப திரும்ப நம்ம பொத்துன்னு விழுந்துட்டே இருக்கிறோம். அதை நாம் மாற்றிக்கொள்வதற்கு பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கருத்தை நாங்கள் எங்களுக்கு கொடுக்கிறோம். நீ நல்லவர், நீ போதுமானவர். கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பார்க்குறீங்கப்பா. நாங்கள் யாரும் கண்ணை திறந்து பார்க்கல ஆண்டவரே, எல்லாரும் நீங்க பார்க்குறீங்க. இருக்கிற எல்லா பாவங்களை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கட்டும் ஆண்டவரே. இந்த 4 விதமான பாவங்கள் ஒருவேளை எங்கள் ஜீவியத்தில் ஆங்காங்கே இவைகளை விட மோசமான பாவங்கள் இருக்குமானால் தயவாய் மன்னி
பாவத்தின் சம்பளமாகிய ஆவிக்குரிய மரணத்தின் தப்புவியும் ஜீவனுக்குள் எங்களை பிரவேசிக்கும்படி கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தும், உடனிருந்து பாதுகாத்துக்கொள். இயேசு ரட்சக நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவார். ஆமாம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம்மோடு இருந்து எல்லா பாவங்களும் நமக்கு புரியும். அந்த பாவங்களை விட்டு நாம் விலக, அந்த பாவங்களில் ஒருபோதும் நாம் இருக்காதபடிக்கு தேவன் தம்முடைய அன்பின் கரங்களினால் நம்மை தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.